வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டியன் ஸ்டோர் தான். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி கோமதி எப்பவும் போல் அழுதுகிட்டே இருக்காப்புல. அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த அரசி தூங்குது. அப்போது அந்த பொண்ணு கையில் இந்த அம்மா முந்தானையை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்போ கதிர் அந்த பக்கம் கேட்குறாப்புல, ஏம்மா அப்படி செய்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைடா உள்ள ரொம்ப அடிச்சுட்டேன், எதுனா புதுடாவோ எதனா செஞ்சுக்குவாடா அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குண்ணா. அது ஒரு மூர்த்தி வேற வராப்புல, பத்திரமா பார்த்துக்கோ கோமதி, பொண்ணை கல்யாணம் வரையில் பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அந்த பக்கம் கதிர் அழுகிறாப்புல, என் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டானே இந்த படுபாவி, நல்லவனா இருந்தா பரவாயில்லையே, இப்படி ஒருத்தனை போய் லவ் பண்ணிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல். அதுக்கடுத்து அந்த பக்கம் பழனி அவங்க அண்ணன் வீட்டில் தூங்குறாங்க. தூங்கும்போது இந்த கொரட்டை விட்டுட்டாப்புல. கொரட்டை விட்டான்னா ஓங்கி ஒன்று அடிச்சு எழுப்பி லைட்டை போட்டு எழுப்பி ஆடுது, சிங்குன்னு குதிக்குது லைட்டு. ஏண்டா இப்படி நீ தூங்குனீன்னா நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி தூங்குறது, இப்படி இல்லை நேற்றுலாம் தூங்கலை இல்லைம்மா அப்படிங்கிறாப்புல அவர். அதெல்லாம் முடியாது, நான் என்னால் தூங்க முடியலை, அப்போ நான் தூங்க வேணாமா, நான் நேற்று முழுக்க உங்கள் அக்கா வீட்டில் முடிச்சிருந்தேன், உங்கள் அக்கா அதென்ன வீடா, அங்கே என்ன மனுஷங்களா இருக்காங்கன்ற மாதிரி பேசுது. இவர் பாவம் போய் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் நான் வெளியில் போகிறேமான்ட்டு போயிட்டாரு. வெளியில் போய் ஹாலில் படுத்துட்டார். அந்த ராட்சச குணமாக இருக்குது. ராட்சச குணமான பெண்கள்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க மாட்டினாங்கன்னா தொலைஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி தான். ஏன் கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு காலில் படுத்துருக்கப்பல அவங்க அண்ணி காலையில் எழுந்து வாசல் தெளிக்க வரும்போது என்ன தம்பிங்க படுத்திருக்காருன்ட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த சுகன்யா இறங்கி வந்துருச்சு. இறங்கி ஏய் இன்னும் என்னையா தூங்குற, உங்கள் வீட்டு ஆளுகெல்லாம் பார்க்கணுன்னு பார்க்குறியா, எந்திரி அப்படின்னு மறுபடியும் சண்டை போடுது. சண்டை பண்ணோன்னா அப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்காப்புல. அது திட்டிக்கிட்டு இருக்கு, என்ன உங்கள் வீட்டு ஆளுகள்கிட்ட சீன் போடுறியா, இது பண்ணுறியா அதை பண்ணுறியா. சரி ஒரு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் அவங்க அம்மா வந்துருச்சு. இந்த உடனே பேச்ச மாற்றிது. அவங்க 2 பேருமே இங்கே தான் தூங்கணும், அங்கே ஒரே கொசுக்கடி, எங்களால் தூங்க முடியலன்றது. சரின்னா அந்த அம்மா வடிவு எல்லாத்தையும் கேட்டுருச்சு. கேட்ட பிறகு சரி தம்பி நீங்கள் எந்திரிங்க, என்ன காஃபி கொண்டாருன்னு அந்த அம்மா போக, இது என்ன தெரியுமா சொல்லுது, என்ன உங்கள் அக்கா மாமியார்ட்ட கேட்குது, என்னத்த உங்கள் அக்கா இப்படி வெடுக்குன்னு பேசுகிறாங்க, என்ன அவங்க குணமே அப்படிதானோ அப்படின்னு. இல்லைம்மா அவெல்லாம் பாவம் நல்ல பொண்ணு, இப்படிலாம் பேச மாட்டானா, அப்போ என்கிட்ட தான் அப்படி பேசுகிறாங்களா, நீ நல்லவளா இருந்தாதான் உனக்கு திருப்பி ஒரு நல்ல விஷயம் நடக்கும், நல்லவங்களும் கூட பழகணும், நல்லவங்களா இருக்கணும், அதுதான் நல்லது. இந்த மாதிரி கேடுகட்ட புத்தியோட இருந்தால் எல்லாரும் இப்படிதான், எல்லார்ட்டையும் திட்டு வாங்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பா. வணக்கம், நாளைக்கு பார்க்கலாம்.